ரீட்டைல் பேங்கிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இசிஎஸ் அப்படின்னா என்னது அப்ரிவேஷன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஒரு எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் பேமெண்ட் இல்ல ரெசிப்ட், அதாவது இ பேமெண்ட். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயங்க, அதுதான் எலக்ட்ரானிக் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க பே பண்ணணும்னு நினைச்சாலும் பே பண்ணிக்கலாம், இல்ல வாங்கணும் கலெக்ட் பண்ணணும் பணத்தை நிறைய பேர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட், ரெண்டு ஆக்டிவிட்டியுமே இதை பண்ணலாம். ஸோ எப்பெல்லாம் நம்ம இசிஎஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பீரியாடிக்கா கான்ஸ்டன்டான ஒரு அமௌண்ட்டுக்கு மாசம் 1ஆம் தேதி லோன் கட்டணும் அப்படின்னா இசிஎஸ் போடலாம். ஸோ அது பீரியாடிக்கா நடக்கிற விஷயம். அதாவது மாசம் ஒரே இன்டர்வல்ல 30 நாள் இன்டர்வல்ல நீங்க லோன் கட்டணும், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், ஏதோ ஒண்ணு. ஸோ பீரியாடிக்கா நடக்கிற விஷயம். இன்டர்வல் சேம். ஒரு பேமெண்ட்டுக்கும் இன்னொரு பேமெண்ட்டுக்கும் ஒரு மாசம் தான் டைம். ஸோ இந்த இன்டர்வல் சேம். இந்த மாதிரி சேம் இன்டர்வல் இருக்கும்போது ரிப்பீட்டடா அந்த ஆக்ஷன் நடக்கும்போது நீங்க இசிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இசிஎஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்கா பேமெண்ட் பண்றதுக்கோ இல்ல ரிசிப்ட்ஸ் வாங்குறதுக்கோ யூஸ் பண்றாங்க. இப்ப இசிஎஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு இசிஎஸ் கிரெடிட், இன்னொன்னு இசிஎஸ் டெபிட். சரிங்களா? கிரெடிட்டுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இசிஎஸ் கிரெடிட் பார்ப்போம். கிரெடிட் அப்படின்னா என்ன? ஒரு ஆள்கிட்ட இருந்து நிறைய ஆளுக்கு பணம் போட்டு விடுறீங்க அப்படின்னா அது கிரெடிட். எக்ஸாம்பிளுக்கு கம்பெனில சேலரி வாங்கினது, ஒரு கம்பெனில இருந்து அதோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட அக்கௌண்ட்லயும் சேலரி கிரெடிட் பண்றது. ஸோ 1 to many ரிலேஷனா இருக்கும். இது 1 to many. ஸோ அது இசிஎஸ் கிரெடிட். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, சேலரியை கிரெடிட் பண்றதுக்கு, பென்ஷன் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம இசிஎஸ் கிரெடிட்டை எனேபிள் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு என்னன்னா, ஒரு பேங்க், ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி சேலரி போடுதுன்னா இந்த கம்பெனியோட அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல இருக்கும். ஸோ எந்த பேங்க்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, இந்த டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த பேங்க் பேர் ஸ்பான்சர் பேங்க். சரிங்களா? இந்த ஸ்பான்சர் பேங்க் இந்த ஸ்பான்சர் பேங்க் ஒரு கிளியரிங் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட இசிஎஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரிங் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வழியா இந்த பேங்க் இந்த கிளியரிங் சென்டர் மூலமா அனுப்பி அங்க இருந்து பெனிஃபிஷியரி யார் அக்கௌண்ட்டுக்கு சேலரி போகணுமோ அங்க போகும் சேலரி. ஸோ இந்த பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் ஹோல்டர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேங்க் பேர் டெஸ்டினேஷன் பேங்க். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் யூசர், அதாவது இசிஎஸ் யூசர் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி தான் இந்த இடத்துல இசிஎஸ் யூசர், கரெக்டுங்களா? அந்த கம்பெனிக்கு தான் தேவை இருக்கு, அதுதான் எல்லாருக்கும் சம்பளம் போடணும். ஸோ இந்த இசிஎஸ் யூசர்ஸ் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ல ஒரு கம்பெனி. ஸோ இவங்க டீடைல்ஸை பேங்க்ல கொடுப்பாங்க, அவங்களோட பேங்க்ல, அதாவது ஸ்பான்சர் பேங்க்ல கொடுப்பாங்க. இப்போ டீடைல்ஸ்னா என்னென்ன? அந்த யார் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும், இப்ப மாடசாமி அக்கௌண்ட்டுக்கு போகணும்னா மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரு, அவருக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, அவரோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் அந்த பேங்கோட எம்ஐசிஆர் கோடு, இது எல்லாமே கொடுப்பாங்க. அதாவது டீடைல்ஸ் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ், யார் யார் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் கிரெடிட் போகணுமோ அவங்க எல்லாரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பான்சர் பேங்க், ஏன்னா அங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ண போறோம், அங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பா டேட் சொல்லணும், என்னைக்கு அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற டேட்டையும் சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மெட்டு நம்ம ஸ்பான்சர் பேங்க் கொடுப்போம். ஸோ அந்த ஃபார்மெட்ல இவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்ப யூசர், அதாவது இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், யூசர் பேங்க்
அதாவது ஸ்பான்சர் பேங்க் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம், பேங்க் போட்டுருச்சு. இப்ப அடுத்து கிளியரிங் சென்டருக்கு போகணும். இப்ப கிளியரிங் சென்டர்ல என்ன ஆகும்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வந்து அந்த எண்ட் யூசர் இருந்தாங்க இல்லையா, அந்த இசிஎஸ் யூசர், அந்த கம்பெனி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிரும். கிளியரிங் சென்டர் வந்து எல்லாத்தையும் ஆத்தரைஸ் பண்ணி டெபிட் பண்ணிரும். டெபிட் பண்ணோன்னே எந்த டேட்ல கிரெடிட் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த டேட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு கிளியரிங் சென்டர் அனுப்பி வச்சிரும். ஓகேங்களா? அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி அனுப்பும், கிளியரிங் சென்டர் வந்து அந்த டெஸ்டினேஷன் பேங்க்குக்கு அனுப்பும். அந்த பேங்க்ல இருந்து அதோட பிரான்ச்சஸ், அப்புறம் அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து அக்கௌண்ட் ஹோல்டர், அப்படிதான் எப்பயுமே போகும். இந்த மாதிரி போட்டுடுறாங்க. இந்த இசிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கும் இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்குமே அனுப்பலாம். பட் அடிஷ்னலா நம்ம என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு போடுறதா இருந்தா, ஃபெமா ரூல்ஸ் 2000 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ரூலையும், அடுத்து வயர் டிரான்ஸ்பர் கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ கிரெடிட் பண்றதுல டிலே ஆயிடுச்சு, இப்ப சேலரி கிரெடிட் பண்றதுல டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரி, அதாவது யார் அக்கௌண்ட்டுக்கு சேலரி வருவணுமோ அவங்க வந்து பெனால்டி கேட்கலாம். இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் பெனால்டி கேட்பாங்க அப்படின்னா, ரெப்போ ரேட்டு பிளஸ் 2%. இந்த ரேட்ல இவங்க பெனால்டி கொடுக்கணும். ஆக்சுவலா என்னைக்கு போடணும், எவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்காங்க, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டேட்ஸுக்கு அவங்க பெனால்டி கொடுக்கணும். அதாவது இப்ப மண்டே சேலரி வரணுங்க, ஆனா மண்டே வரல, அதுக்கு பதில் தேர்ஸ்டே வந்திருக்கு அப்படின்னா இங்க ஒரு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாள்ல வந்து டிலே ஆயிருக்கு இல்லையா. மண்டே வரணும், பட் அதுக்கப்புறம் 2 நாள் டிலே ஆயிருக்குன்னா அந்த 2 நாளைக்கும் 3 நாளைக்கும் அவங்க வந்து பெனால்டி போட்டுக்குவாங்க. இத வந்து இந்த பெனிஃபிஷியரி கேட்காமயே பெனால்ட்டியோட இவங்க கிரெடிட் பண்ணிடணும் உங்க அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? இது கிரெடிட்டோட மெக்கானிசம்ங்க. இப்ப இசிஎஸ் டெபிட் அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்க. சோ இதுல என்ன ஆகும்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் டெபிட் எனக்கு அவங்க அக்கௌண்ட் எல்லாம் கிரெடிட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அது இசிஎஸ் கிரெடிட், அவங்க அக்கௌண்ட் எல்லாம் டெபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குது. இப்ப பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க நிறைய பேர் ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்க டியூ கட்டணும். ஸோ அப்ப இந்த கஸ்டமரோட அந்த லோன் வாங்கியிருக்கிற எல்லா கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பரும் இது போய் அதோட ஸ்பான்சர் பேங்க்ல கொடுத்துரும். அங்க இருந்து இசிஎஸ் சென்டருக்கு போயிட்டு இந்த அக்கௌண்ட்லாம் எந்த பேங்க்ல, அந்த லோன் அக்கௌண்ட் கஸ்டமரோட அக்கௌண்ட்லாம் எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க்ல இருந்து அந்த சொன்ன டேட்டுக்கு இவங்களோட அக்கௌண்ட்லாம் டெபிட் பண்ணி பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இசிஎஸ் டெபிட். ஸோ இதுலயுமே அவங்க வந்து இந்த ஸ்பான்சர் பேங்க்ல அந்த சேம் டீடைல்ஸ், நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அவங்களோட எம்ஐசிஆர் கோடு, பேங்க் பிரான்ச்சு எல்லாமே அனுப்பணும். ஓகேங்களா? எல்லாமே அனுப்புனாதான் இசிஎஸ் சென்டர்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இசிஎஸ் மேண்டேட்டையும் ஒரு எலக்ட்ரானிக் செக்கா தான் இந்த இசிஎஸ் சென்டர் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த செக்குக்கு எவ்வளோ வேல்யூ கொடுப்பாங்களோ அதே மாதிரிதான். அதே மாதிரி ஒரு கிரெடிட்டோ டெபிட்டோ, இசிஎஸ் கிரெடிட்டோ டெபிட்டோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபைட் டைம் ஃப்ரேம்குள்ள திரும்பியும் அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீக்ரெடிட் பண்ணிடணும். ஓகேங்களா? சரிங்க. இப்ப இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் கிரெடிட் பண்ணணும் இல்ல டெபிட் பண்ணணும், அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் ஆர் டெபிட், இல்லைன்னா வேலிடிட்டி பீரியட், அதாவது 1 வருஷத்துக்கு நான் லோன் கட்ட வேண்டியது இருக்கு, டைம் பீரியட். ஸோ இந்த ரெண்டையும் யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்னா, கஸ்டமரும் டிசைட் பண்ணலாம், இல்ல அந்த இசிஎஸ் யூசர்ன்னு சொல்ற. இப்ப கிரெடிட்னா ஒரு கம்பெனி வந்து எல்லா அக்கௌண்ட்லயும் சேலரி போடுது, டெபிட்னா அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லா தெருமும் வசூல் பண்ணுது. ஸோ இந்த கம்பெனியோ இல்ல இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோ இவங்க மற்றும் கஸ்டமர், இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் அமௌண்ட் எவ்வளோ நாளைக்கு இந்த இசிஎஸ் ஓடிட்டே இருக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நீங்க இசிஎஸ் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அந்த கம்பெனிக்கோ, இப்ப டெபிட்டா இருந்தா பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு, கிரெடிட்டா இருந்தா உங்களோட நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்தணும், நான் இசிஎஸ் நிப்பாட்ட போறேன், எனக்கு தயவு செஞ்சு இசிஎஸ் நிப்பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்பிஐ இசிஎஸ் விஷயத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா,
இப்ப ஒரு இடத்துல இசிஎஸ் மூலமா பணம் எடுக்கவோ இல்ல கிரெடிட் பண்ணவோ முடியும் அப்படின்னு இருந்தா அந்த இடத்துல நீங்க வந்து பிடிசி அப்படின்னு சொல்லி போஸ்ட் டேட்டட் செக்ஸ். இப்ப லோன் எல்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க தவணை கரெக்டா கட்டாம விட்டீங்கன்னா உங்கள்ட்ட ப்ரையரா செக் வாங்கி வச்சிருப்பாங்க, டேட்டு போறாத செக். அந்த செக் வந்து ஆர்பிடிசி கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, கேன்சல்டு செக் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் டேட்டட் செக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட இஎம்ஐ, நீங்க மந்த்லி பே பண்ற இஎம்ஐ எல்லாமே வந்து இசிஎஸ் மூலமாவோ இல்ல நீங்க வந்து டெபிட்டை வந்து ஆர்இசிஎஸ் ரிவர்ஸ் இசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் பேர் தாங்க இசிஎஸ், டெபிட் பேரு ரிவர்ஸ் இசிஎஸ். ஸோ அந்த மோட்ல தான் நீங்க பண்ணணும். ஸோ ஏற்கனவே பிடிசி எல்லாம் நான் வாங்கிட்டேன் ஏன்னா இது பழைய லோனு, இப்பதான் இந்த சென்டர் வந்து இசிஎஸ் எனேபிள்டா ஆயிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிடிசி செக்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இசிஎஸ் மோடுக்கு மாத்திரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப உங்க அக்கௌண்ட்டுக்கு டெபிட்டோ கிரெடிட்டோ ஆகல, ஓகேங்களா? என்ன பர்பஸ் மூலமா ஆகணும்? இப்ப வந்து பஜாஜ் பினான்ஸா இருந்தா மித்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகல. இப்ப மித்த கம்பெனியா இருந்தா கம்பெனி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி சேலரியை வந்து கிரெடிட் ஆகல. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்போ வந்து டிஸ்ஹானர் ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெயினா பேலன்ஸ் இல்லாதப்போ வர்றதுதான். அப்ப டெபிட் வந்து டெபிட் பண்ண முடியாது அவங்க அக்கௌண்ட்ல, ஏன்னா பேலன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸா இருக்கும்போது அந்த பெனிஃபிஷியரி, இப்ப இந்த கேஸ்ல இவங்க அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ எடுக்கணும், இவங்க அக்கௌண்ட்ல ஏதோ பணம் இல்லை அப்படின்னா பஜாஜ் பினான்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா செக்ஷன் 25 ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் படி இவங்க வந்து கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க வந்து ஃபண்ட் வந்து அவங்கள்ட்ட இல்லை அப்படின்ற ஒரு ஆதாரம் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்தது செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்லயுமே அவங்க வந்து ஆதாரத்தை ப்ரூஃப் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்ககிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் 2 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயில போட்டுருவாங்கங்க. இன்னொன்னு வந்து எவ்வளவு பணம் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை விட 2 times, சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ஃபைனாவும் போடுவாங்க. சரியா? சம்டைம்ஸ் பிரிசன் மட்டும் இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் ஃபைன் மட்டும் இருக்கும், சம்டைம்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டை எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 25 சப்செக்ஷன் 5. ஸோ சப்செக்ஷன் 5 ஆஃப் செக்ஷன் 25 ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இசிஎஸ் ஓட ஸ்கீம்ஸ். இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இசிஎஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் இசிஎஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. லோக்கல் இசிஎஸ் அப்படின்னா இப்பொழுதைக்கு கண்ட்ரில ஒரு 81 சென்டர்ஸ்ல தான் இந்த லோக்கல் இசிஎஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளவு ஏரியாக்குள்ள ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா ஒரு சிட்டி மட்டும் தாங்க கவர் பண்ணும், இல்லாட்டினா ஒரு சின்ன டவுனோ இல்ல ஒரு சப்அர்பன் பிளேஸோ அவ்வளவுதான் வந்து அது கவர் பண்ணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டியை யாரு எனேபிள் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா ஆர்பிஐ மூலமா தான் இசிஎஸ் நடக்குது. இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த சின்ன சென்டரை வந்து அந்த பேங்கே நடத்திடும். ஸோ இங்க இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய சென்டருக்கு வச்சுக்கிறோம், எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயே கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய சென்டர்ல வச்சுக்கிறோம். ஸோ டெசிக்னேட்டட் பேங்கோ இல்ல ஆர்பிஐயோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ்ல இந்த இசிஎஸ் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணி தராங்க. ஸோ 2வது ஸ்கீம் வந்து என்னதுன்னா ரீஜனல் இசிஎஸ். ரீஜனல் இசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்இசிஎஸ். ஸோ இது வந்து என்னன்னா கண்ட்ரிலேயே 9 சென்டர்ஸ் இல்ல லொகேஷன்ஸ் அங்கதாங்க இந்த ரீஜனல் இசிஎஸ் இருக்கு. இது வந்து இந்த ரீஜன் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம் இல்ல குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸா இருக்கலாம். ஸோ அங்க ஃபுல்லா ரீஜனல் இசிஎஸ் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அதாவது ஒரு ரீஜனுக்குள்ள இப்ப தமிழ்நாடுக்குள்ள நீங்க வந்து ஃபண்ட் டிரான்ஸ்பர் அனுப்புறீங்க அப்படின்னா ரீஜனல் இசிஎஸ்ல தான் அனுப்புவீங்க. இப்போ சென்னைக்குள்ள ஒரு இசிஎஸ் அனுப்பணும், 2 பார்ட்டியுமே சென்னைக்குள்ள அப்படின்னா அப்ப நீங்க வந்து லோக்கல் இசிஎஸ் அனுப்புவீங்க. இப்போ இது வந்து யாரு நடத்துறா அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ தான் நடத்துறாங்க. ஸோ அடுத்தது நேஷனல் இசிஎஸ். இப்போ கன்னியாகுமரியில இருக்கிற ஒருத்தர் வந்து மத்திய பிரதேஷ்க்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது நேஷனல் இசிஎஸ் கீழே வரும், என்இசிஎஸ். ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு.
ஸோ இதையும் யாரு தான் நடத்துறாங்க? RBI தான் நடத்துறாங்க. ஸோ இது வந்து எதனால நடக்குதுன்னா கோர் பேங்கிங் ஃபெசிலிட்டி இப்ப இருக்கிறதுனால நடக்குது. ஸோ அடுத்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு, கரெக்டுங்களா? அது வந்து நடத்துற நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் கிளியரிங் பண்றாங்க இல்லையா, அத வந்து நாக்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதமான இசிஎஸ் தான். இதுவும் ஒன் டைப் ஆஃப் இசிஎஸ் தான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம வந்து இசிஎஸ் ஸ்டாப் பண்ணோம்னா அந்த இசிஎஸ் யார் இனிஷியேட் பண்ணிருக்காங்க? இப்போ நம்ம கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனில இசிஎஸ் ஸ்டாப் பண்ணணும்னா அந்த கம்பெனி தான் இசிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அந்த கம்பெனில நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி இசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது போக அவங்க ஸ்டாப் பண்ணல, இல்ல நீங்க பஜாஜ் பினான்ஸ்ல லோன் கட்டி முடிச்சிட்டீங்க, இன்னமும் அவங்க புடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்பயும் நம்ம வந்து பஜாஜ் பைனான்ஸ்ல இன்டிமேட் கொடுக்குறோம், அவங்க ஸ்டாப் பண்ணல. அப்ப நம்ம வேற வழி என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட பேங்க்லயும் போய் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். பேங்க்லயும் போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த இசிஎஸ் யூசரோட எந்த பர்மிஷனும் இல்லாம நம்ம வந்து இசிஎஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க இசிஎஸ் ஸ்டாப் பண்ண சொல்லும் போது அது செக்கோட ஸ்டாப் பேமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இசிஎஸ் நீங்க அந்த யூசருக்கே தெரியாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாசம் கலெக்ஷன் கம்மியா இருக்கு, இல்ல இந்த மாசம் சேலரி வந்து ஒரு ஆளுக்கு போடல, எனக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க அந்த டெஸ்டினேஷன் பேங்க், அதாவது உங்க அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க்ல டீடைல்ஸ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டா மட்டும் தான் டீடைல்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதை கான்பிடென்ஷியலா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பாஸ்புக்ல பாஸ்புக்ல பிரிண்ட் அடிக்கும் போதோ இல்ல நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போதோ அது இசிஎஸ் டெபிட்டா இருந்தா கண்டிப்பா நரேஷன்ல இசிஎஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அத வந்து எங்கேயுமே அவங்க வந்து அது இசிஎஸ் டெபிட்னு தெரியற மாதிரி அவங்க வந்து அந்த நரேஷன் கொடுக்கணும். இன்னொன்னு வந்து இசிஎஸ் மூலமா மினிமம் இவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் தான் பண்ண முடியும், மேக்சிமம் இவ்வளவு இசிஎஸ் தான் போகும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இன்னொன்னு வந்து இசிஎஸோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன? ஸோ செக் வந்து இஷ்யூ பண்ண தேவையில்லைங்க. திருப்பி ஒவ்வொரு மாசமும் ஒரே அமௌண்ட்டுக்கு செக் இஷ்யூ பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இசிஎஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது போயிட்டே இருக்கும். உங்க அக்கௌண்ட்ல எப்பயுமே நீங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அப்ப பேமெண்ட் பண்ணல அப்படி இந்த மாசம் நீங்க கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்ற விஷயமே இருக்காது. ரெண்டாவது வந்து இப்போ பஜாஜ் பினான்ஸும் லோனை கேட்டு திருப்பி உங்கள்கிட்ட இந்த மாசம் கட்டுங்கன்னு அலைய வேண்டாம். நீங்களும் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு உங்க கம்பெனியையும் கேட்டு அலைய வேண்டாம். ஸோ ஃபாலோ அப்ஸே தேவையில்லை, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அதனால அந்த பஜாஜ் பினான்ஸ்க்கும் தலைவலி இருக்காது. இன்னொன்னு வந்து கம்பெனிக்காரவங்களுக்கும் அந்த அவங்க சேலரி போட வேண்டியது அவங்களோட டியூட்டி இல்லையா, கரெக்டா அந்த மாசம் போட்டுருவாங்க. எம்ப்ளாயீஸ்க்கும் தலைவலி இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஹேசல் ஃப்ரீ, அதாவது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இது டைம் சேவ் பண்ணும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பிளெக்சிபிள். ஸோ இப்ப அமௌண்ட்டை மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாங்க, இல்ல பீரியடை மாத்தணும் அப்படின்னாலும் மாத்திக்கலாம், இல்ல நீங்க அக்கௌண்ட் நம்பர் மாத்தணும், இவ்வளவு நாள் எனக்கு இந்த அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிருந்துச்சு இப்ப வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னாலும் மாத்திக்கலாம். ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் வேணாலும் இந்த இசிஎஸ் மேண்டேட்ல, அதாவது இசிஎஸ் மேண்டேட்னா இசிஎஸ் பெர்மிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஸோ இது ரொம்ப பிளெக்சிபிள். ஸோ இதெல்லாம் தாங்க இதோட அட்வான்டேஜ், இதுதான் இசிஎஸ். ஸோ இதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாங்க. தேங்க்யூ.